பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷி ஐயா அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இப்பொழுது சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதியர் சந்திரன் ஐயா அவர்களை நாம் அழைப்போம். ஐயா அவர்கள் கொடுக்கவிருக்கும் தலைப்பு வினை விதைத்தவன் என்ற தலைப்பில் சிந்தனை தர உள்ளார்கள். அன்புடன் அழைப்போம் ஐயா அவர்களை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். நன்றிங்க ஐயா. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அறிவதற்கு என்னை உணர்த்திய நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்தி மகர்ஷிகளை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்வோம். சிந்தனை விருந்தாக இன்றைய தலைப்பு மிக அருமையான தலைப்பு, வினை விதைத்தவன். அதற்கு முன்பாக நமக்கு இன்று நமது குருமகான் வேதாத்திரி மகர்ஷிகளுடைய குரலிலே இன்று பௌர்ணமி தினமான தினத்திலே பஞ்சபூத நவகிரக தர்மத்தை மிகவும் அவருடைய குரலிலே கேட்டோம். அதனை மிக அருமையாக ஒருங்கிணைத்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் சுதா கலிங்கனம் அவர்களை நாம் அனைவரும் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சுதா கலிங்கனம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா மகான் கொடுத்த தலைப்பு தான் அது. அடிப்படையில் அவர் உள்ள இருக்கக்கூடிய நமக்கு உள்ள என்ன இருக்கோ அதை உணர்வுபூர்வமா உணர வைத்த லைன் அது, அந்த வரி. ஸோ அந்த வரிக்கான விளக்கங்களை நமது குருமகான் வேதாத்தி மகர்ஷி அவர்களே சூக்குமாக நமக்கு அதை நல்ல ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் எல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு அந்த தலைப்பு நல்ல ஒரு அருமையான தலைப்பு. அந்த வகையில வினை விதைத்தவன் விதை, அதுக்கு தலைப்பு ஒரு கொக்கி நிக்கி, அதுல பின்னாடி நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது அப்படி இம்ப்ளைஸ்னு கூட வச்சுக்கலாம். அதாவது வினை விதைத்தவன் என்ன விதைச்சிருக்கானோ அதுதான் வெளில வரும். இப்போ நெல் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, நெல் தான் வெளில வரும். அது நெல் விதைச்ச இடத்துல போய் நமக்கு இல்லை இது திணை தான் வரணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முடியுமோ? அதுதான் பழமொழி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்போ விதையை நம்ம விதைக்கணும், அது எப்படி இருக்கணும்? தரமானதா இருக்கணும். அதுதான் அதுல வரக்கூடிய விஷயம், முக்கியமான விஷயம். அப்போ அந்த தரமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், விதையில இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த விதையில தான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருக்கு. யார் அதை ரெக்கார்ட் பண்ணது யாரு அப்படின்னா அதுதான் இறைநிலை. இப்போ அகப்பேருக்கு வச்சுக்கோங்களேன், உள்ள இருக்கிறது தானே வெளியில வரும்னு சொல்லுவாங்க. இப்ப அகப்பை அப்படிங்கிறது கருப்பைன்னு கூட வச்சுக்கோங்க. இப்ப கருப்பையிலிருந்து குழந்தை வருது பாத்தீங்களா? அப்ப அந்த குழந்தை வரும்போதே என்னெல்லாம் கொண்டு வருது? கருப்பைக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் வெளியில கொண்டு வந்துருது. அப்போ அந்த அடி வேறுன்னு சொல்லக்கூடியது யார்கிட்ட இருக்கு? அடி வேறுங்கிறது கருப்பைன்னு கூட வச்சுக்கலாம், நம்ம கையில தான் இருக்கு. அப்போ அது நல்ல விதையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யுது? புண்ணிய பதிவாக மாறுகிறதுங்கிறாரு நம்ம மகான் குருமகான். அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல கூட அடிக்கடி நம்ம சொல்லுவோம், விதைத்தவன் உறங்கி விடலாம், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி விடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இப்ப மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அதே போல நமக்கு நல்ல வார்த்தைகள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா மற்றவங்க மனசை நல்லா சந்தோஷப்படுத்தும். தவறான வார்த்தைகள் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது சங்கடப்படுத்திடும். ஆக இப்ப அது எப்படி நம்ம கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்ப நல்ல செயல்கள் தான் இன்னும் கூட ஒரு மகரிஷி என்ன சொல்லி வர்றாருன்னா, நல்ல செயல்கள் அந்த இடத்துல நமக்கு ஒரு அது புண்ணியமா கூட இருக்காது. ஆனா கெட்ட செயல்கள் அது பாவப்பதிவா மாறுது அப்படிங்கிறது. அந்த இடத்துலதான் இந்த பாயிண்ட் நம்ம அப்ளை பண்றோம், வினை விதைத்தவன் வினை இருப்பான் அப்படிங்கிறது. அதே போல இன்னொன்னு கூட மகரிஷி என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, இந்த செயல் விளைவு தத்துவங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு இது பார்த்துக்கோங்களேன். செயல்களை செய்பவன் மனிதன்,
அந்த செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் அப்படிங்கிறாரு. அது எப்படி அந்த அறிவினுடைய தன்மை தான் அந்த இடத்துல வருது. அதே மாதிரி துன்பத்தை போக்கக்கூடிய செயல் வந்து துன்பத்தை கொடுத்து கெடுக்கக்கூடிய செயலா மாறிடக்கூடாது. இப்ப நமக்கு ஒருத்தருக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 இட்லி கொடுக்குறோம், பசி ஆறி போகுது. அவருக்கு 6 இட்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன இது அன்டைஜஷன் ஆகி போகுது, ஜீரணிக்க முடியாம போகுது. அத மாதிரி இந்த இன்பம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, அதை யார்கிட்ட இருந்து பெறவும் முடியாது அப்படிங்கிறாரு மகரிஷி. அதாவது நம்ம கொடுக்கலாம், ஆனா கொடுக்கக்கூடிய தன்மையில நம்ம மனப்பான்மை இருக்கணும். அது வாங்கக்கூடிய தன்மையிலையும் அவர் எதிர் ஆளு இருக்கணும். அதுக்கு தான் வந்து இந்த நம்ம வாழ்த்தும் பயன் வரக்கூடியதுல கூட மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்த்துறோம், நம்ம அலையினுடைய வேகம் வந்து குறைவான நிலையிலிருந்து வாழ்த்துறோம். ஆனா அதை வாங்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் அதை வாங்கக்கூடிய மனநிலை இருந்தா தான் அது வந்து நமக்கு அதனுடைய பலன் முழுசும் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த விதைத்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆரம்பத்தில் ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி தாயின் வயிற்றிலேயே அது வந்து துவங்கிருது பார்த்துக்கோங்க. கர்ப்ப காலத்துல எப்படி வந்து கர்ப்ப காலத்திலேயே வந்து ஆரம்பத்துல சொல்லுவான், நம்ம நடக்கூடிய விதைக்கக்கூடிய விதைங்கிறத விட இந்த நடக்கூடிய நாத்து இருக்கு பாருங்க, அது அங்கேயே துவங்கிருது அப்படிங்கிறாப்புல. அது மாதிரி இந்த அறுவடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்னென்ன செயல்கள் செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அதனுடைய நல்ல குணங்கள் பூரா நம்ம அறுவடை செய்யும் போது அதனுடைய பலன்கள் எங்க போய் நிக்கு, குழந்தைங்கள்ட்ட போய் அந்த பலன்கள் போய் சேருது. எப்படி அது வந்து நம்ம நல்ல செயல்கள் எல்லாமே வந்து பச்சை களிமண்ணு மாதிரி, அதுல எப்படி நம்ம பச்சை களிமண்ல விரல தொட்டா பதிஞ்சுக்கிறதோ அது மாதிரி நல்ல பதிவுகள் வந்து அதுல பதியும். அதே சமயத்துல தீய பதிவுகள் அதிகமா பதியும் உடனே செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி நமக்கு மகரிஷின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதுதான். தாயும் தந்தையும் தான் வந்து நமக்கு சஞ்சித கிரமத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கன்னா, அது அவங்க தாய் தந்தை அவங்க தாய் தந்தை பின்னாடியே போகுது. அந்த சஞ்சித கர்மம்னு வரும்போது அந்த தாய் தந்தனுடைய பதிவுகள் நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல ஒவ்வொரு பெற்றோரும் ஒரு ஆசிரியர் தான். பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு பிள்ளைகளை வந்து வழிநடத்துறாங்களோ அது போலதான் பிள்ளைகளும் இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல இப்போ நமக்கு பாதி நேரம் குழந்தைங்களை எடுத்துக்கிட்டாலே பாதி என்ன 60% 70% பள்ளிக்கூடத்துல தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். ஆக வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்களை விட ஒவ்வொரு ஆசிரியரும் ஸ்கூல்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிறது. அதே போல இந்த நம்பிக்கை வழி ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கை வழி நம்ம எத்தனை தான் போனாலும் கூட அதை வந்து விளக்க வழிக்கு கொண்டு வரக்கூடியதுதான் வந்து நம்ம குரு தந்த மனவளக்கலை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும். அப்படித்தான் இருக்கு நிறைய விஷயங்கள். ஏன்னா நம்பிக்கையிலிருந்து விளக்க வழிக்கு வர்றதுக்கு தான் வந்து நமக்கு இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து புண்ணியம் செஞ்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்க குரு இருக்கு பாருங்களேன், அவர் அந்த மாதிரி ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ ஞானின்னு கூட சொல்றோம், யாருக்கும் பாமர மக்களுக்கு கூட. ஸோ அந்த வகையில இப்ப பாருங்க, ஒரு பக்கெட்ல ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள வந்து ஒரு இரும்பு துண்டை போட்டா அது என்ன செய்யுது, மூழ்கிடுது. அதே இப்போ இதுல ஒரு மரத்துண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது மிதக்கும். அப்ப நம்ம குருன்னு சொல்லும்போது எப்படி வருதுன்னா, அந்த மரத்துண்டு மிதக்கு பார்த்தீங்களா ஒரு படகு போல, அதுல இருந்து நம்ம இருந்து அப்படியே கொண்டு போய் கரை சேர்த்திருவாருங்க தான் குருவினுடைய தன்மை அப்படிங்கிறது. அதே போல ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு உரம்னு வச்சுக்கலாம், ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு தண்ணீர்னே வச்சுக்கலாம். அதே போல இந்த குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, அதுதான் வந்து நமக்கு அது பூரா தவத்தினுடைய அடிப்படையா வந்தாலும் கூட இந்த அகத்தாய்வு என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய மனசை வந்து நல்ல குவாலிட்டியா வச்சுக்கிறதுக்கு குவாலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அந்த அகத்தாய்வு அப்படின்னு கூட நம்ம அதை கணக்கில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்லி வர்றாருன்னா, அந்த பற்றற்ற நிலைன்னு வரும்போது பாருங்களேன், அடிக்கடி சொல்லக்கூடியதுதான், வாழும் போதே இறந்த மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிறாரு குரு. அதான் பற்றற்ற நிலை மகரிஷி அப்படிங்கிறது. இறந்த பின் வாழ வேண்டும் அப்படின்னு எங்க எங்க நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். இதுக்கு உதாரணம் தான் நம்ம வந்து நம்மளுடைய பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூட நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அப்போ அதே போல இன்னொன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு மொட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மொட்டா இருக்கும்போது வந்து அது நமக்கு அதை பார்த்தா நம்ம போகும்போது அந்த மொட்டை பார்த்தோன்னா அழகா இருக்குன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்ப மொட்டு மலரும் போதுதான் நம்மளை அது ஈர்க்கும். அது போல நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாதான் நமக்கு நம்மளை வந்து எல்லாருக்கும் அதை நமக்கு நம்மளை பிடிக்கும். அதே போல இந்த சர்வீஸை பத்தி மகரிஷி சொல்றாரு பாருங்களேன், தன்னலமற்ற சேவை பண்ணுங்கிறாரு. தன்னையும் சமுதாயத்தையும் உயர்த்தக்கூடியது உன்னை என்னன்னு கேட்டா அந்த தொண்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறது. ஆக இந்த தொண்டு அப்படிங்கிறதே ஒரு நல்ல விதை தான். அப்ப இதையும் வந்து ஒரு நல்ல விதைய வந்து நம்ம விதைச்சாதான் அது நமக்கு மட்டும் பயன்பட்டது இல்ல, சமுதாயத்துக்கும் பயன்படும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு கூட, அதாவது பொதுவாவே வந்து ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டு 6 அறிவு படித்த மனுஷன் தான்.
அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே அங்க அவனுக்கு அகங்காரம் வந்துருது. அப்போ அப்ப என்ன செய்யறான், தனக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மேல அதிகமான ஒரு 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 கர்வம். அந்த கர்வம் வரும்போது என்ன செய்யறான், அந்த அதிகமான தீய செயல்களை செய்து தன்னையே வந்து பாழ்படுத்திக்கிறான் அப்படிங்கிறாரு மகரிஷி. இப்ப 6வது அறிவு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இறைநிலை கொடுத்ததே வந்து எதுக்கு அப்படின்னா, முழுமை பெற அடையத்தான். அதுக்கு தான் வந்து 6வது அறிவு மனுஷனுக்கு கொடுத்துருக்கு. ஆனா மனுஷன் என்ன செய்யறான், அந்த 6வது அறிவை பயன்படுத்தி காட்டை அழிக்கிறான். தண்ணி எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா குளம் குட்டைகளை பூரா இப்ப பூரா பில்டிங் ஆக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிற ஜீவனுடைய சுதந்திரத்தையும் பறிச்சது மட்டும் இல்லாம அதை துன்பப்படுத்துறது வேற. எப்படி பிற ஜீவன்களை நம்ம எப்படி கணக்கில் எடுத்துக்கலாம்? அதாவது இப்ப ஒரு எடுத்துக்கோங்க, அணுகுண்டு சமாச்சாரம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு பயன்படுத்தும்போது என்ன பயன்படுத்தும்போது என்ன ஆகுது? பிற உயிர் துன்பப்படத்தான் சரி, மனித இனம் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு. அதே ஒரு இறைவன் வேற இயற்கை வேற அல்ல அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறணும். எப்படி வள்ளலார் கூட என்ன சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. அதுபோல இது ஏன்னா ஒரு பயிருக்கு கூட அது உள்ள ஜீவ உணர்வு இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒரு ரோஜா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கிள்ளி பறிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த கிள்ளி பறிக்கக்கூடிய தன்மை நேரத்துல கூட அது என்ன ஆகுது, அது பிரபஞ்சத்துல போய் அது பிரதிபலிக்கும். அப்போ அதுவும் ஒரு ஜீவன் தான் அப்படிங்கிறத மகரிஷி. அதே போல அது ஜீவனுக்கு கொடுக்கும் துன்பம் தான். அப்ப எவ்வளவு பாதிக்குது பார்த்துக்கோங்க. அதே போல இப்ப நம்ம செயல்கள் அப்படி எடுத்துக்கிட்டா, தீய செயல்கள் வந்து என்ன, எந்த செயல் செஞ்சாலும் சரி உடல்ல 5 இடத்துல பதியுதுங்க மகரிஷி. இதெல்லாம் உடல் செல், உயிர் செல், வித்து, வான்காந்தம், கருப்பையம் எவ்வளவு எல்லாத்துலயும். ஏன்னா இந்த ஜீவகாந்த பதிவு அப்படிங்கிறதே வந்து என்னன்னா, நம்ம கருமையத்துல தான் மூதாதைகள் வித்து வழியா வந்ததான்னு சொல்றாரு மகரிஷி. ஸோ அந்த வகையில அந்த 5 இடத்துல பதியறதுனால நம்ம அதை வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி நமக்கு இன்னொன்னு பாருங்க. அதாவது இப்ப சாதாரண சொல்லும் முதல்ல சொன்னதுதான், தாய் தந்தை கொடுத்த ஒரு ஒரு இது பதிவுகள் தான் வந்து சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது. இப்போ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு கொன்றைவேந்தன் சொல்றாரு. நமக்கு கிராமத்துல கேள்விப்பட்டிருக்கோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிங்கிறது. அது ஒண்ணும் கிடையாது. அது தாய் வந்து நல்ல தாயா இருந்தான்னா கண்டிப்பா அந்த ஒரு கருவழியா வந்த ஒரு தாய் குழந்தைங்களும் வந்து கண்டிப்பா நல்ல பிள்ளையா தான் இருக்குது. அதான் சஞ்சீத கர்ம வினைகள் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது அதுல. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இந்த வினைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, வினைங்கிறது என்னன்னா செயல் அப்படிங்கிறாரு மகரிஷி. அப்போ பயன் வந்து என்னது, அந்த செயலால் வந்த விளைவு என்கிறார் நம்ம குரு. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ கடவுளே அவதாரமா இருந்தாலும் சரி, அவரும் ஒரு இது பண்றாருன்னா அந்த செயலுக்கேற்ற விளைவை அவர் அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற இடத்துல கூட ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றாப்புல. ஒரு பந்தை எறிகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்து எந்த அளவுக்கு நம்ம எறிகிறோமோ அதே வேகத்துல தான் நமக்கு திரும்பி வருது. அதை நம்ம மறக்கவே முடியாது. இப்ப முனிவரே இருந்தாலும் கூட அவருக்கு குத்துறோம்னு வச்சுக்கோங்க, அவர் வலியை பொறுத்துக்கிறவர் தான். ஆனா அந்த வலி எங்க போய் நிக்குது, வான்காந்தத்துல போய் நிக்குது. அங்க போய் கண்டிப்பா அது பதியதான் செய்யும். அப்ப அதனுடைய தாக்கம் வந்து என்ன செய்யுது, பிரபஞ்சத்துல பிரதிபலிக்கத்தான் செய்யுது. அதை நம்ம பிரபஞ்சத்துல யார் இருக்கா, எல்லாருக்கும் தானே செய்யறோம். அந்த வகையில வந்து நமக்கு கண்டிப்பா அது அந்த பலனை கொடுத்தேதான் ஆகும். ஆக மாதாபிதா செய்தது நல்லது செஞ்சா அது மக்களை காக்கும். கண்டிப்பா தீய வினைகளிலிருந்து விடுதலை செய்யத்தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடியது. அதே போல இந்த தொண்டு வந்து ஏற்கனவே சொன்னதுதான், தொண்டு செஞ்சாலே நமக்கு கண்டிப்பா அது புண்ணியம் தான், புண்ணிய பதிவா தான் மாறுது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, அதாவது இந்த கருவமைப்பிலேயே வந்து நமக்கு ஆணவம் வந்துருது அப்படிங்கிறாப்புல. எப்படி குரு சொல்றாரு, எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ தாய் தந்தை வந்து என்ன ஈருயிரும் ஒண்ணு சேரும்போது குழந்தை பிறகுறதுனால குழந்தை பிறக்குது இல்லையா? அப்ப குழந்தை பிறக்கும் போதே அழுது, அழுகும்போது அது நம்ம சிரிக்கிறோம் பிறக்கும் போதே. பிறக்கும் போதே அது ஏன் அழுகுன்னு சொன்னா, அதுக்கு சொத்து சுகம் வேணுங்கிறது, டாக்குமெண்ட் எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிறது தான். அப்ப இன்பம் எல்லார்ட்டையும் இருக்கு, மனிதன் மட்டும் அதை துன்பமாக மாற்றுகிறான். இப்ப 3 வகை கர்மம் நமக்கு தெரியும் என்னென்ன. சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாய கர்மம். இந்த பிராரத்த கர்மம் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா நம்மளால மாற்றிக்கொள்ள முடியும். ஏன், அது 3 வயசுல இருந்து இன்னை வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய கர்மம். அது நம்ம கையில தான் இருக்கு பாருங்க. ஆனா சஞ்சித கர்மம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. பெத்தவங்களும் முன்னோர்கள் செய்த இதை வந்து நம்ம கண்டிப்பா அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது. இந்த வினைகள் என்ன மாதிரி அப்படி சொன்னா மகரிஷி சொல்றது, கருமையத்தை களங்கப்படுத்திடுது அப்படிங்கிறப்பல. ஆக நம்ம இது அடிக்கடி குரு சொல்றதுதான், நம்ம இதுலயும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லயும் வரக்கூடியதுதான். ஆசைகளை சீரமைக்கணுங்கிற பயிற்சி கொடுத்துருக்காரு இல்லையா அகத்தாய்வுல. அப்ப அதை பண்ணும்போதே நமக்கு கருமைய தூய்மை வந்து அடைகிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தவர்களை மகிழ்விக்கும் என்றால் அது வந்து நமக்கும் கண்டிப்பா அது அந்த மகிழ்ச்சி நமக்கு வந்துதான் சேரும். இப்போ உண்மையே சொல்ல போனா, இப்போ வந்து சொல்லுவாங்க, உண்மை வந்து செருப்பு காலில் போட்டு எப்படி மெல்ல மெல்ல தான் போய் சேரும். உண்மை வந்து செருப்பணிந்து செல்வதற்கு உள்ள பொய் என்ன செய்யுமா, உலகத்தையே சுத்தி வந்துருமா. அதனால அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது,
அது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மகான் வந்து நிறைய இடங்களை அழுத்தி சொல்றாரு. அதே போல இந்த நல்ல எண்ணம் நினைச்சா தான், தீய எண்ணம் நினைச்சானா அது உடனே கர்மயத்துல தான் போய் நிக்கி. அடுத்தவனோட நாம தான் வந்து முதல்ல பாதிக்கப்படுறோம். எப்படி வாழ்த்தும் பயன்ல வந்து முதல் பயனே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி, இந்த நாளைக்கு தீய எண்ணம் நினைச்சோன்னா பாதிப்பு யாருக்கு வருது? நமக்கு தான் இருக்குது. அதே போல நல்லா மத்தவன் நல்லா இருக்கணும், என்னன்னு சொன்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலே முதல் பலன் நமக்கு தான் அது. ஆக இந்த மகான் கொடுத்திருக்காரு பாருங்க 9 மைய தவங்கள்ல வந்து இந்த துரியாதீத தவம் பார்த்தீங்கன்னா மிக மிக அருமையான தவம். ஏன்னா அதுதான் வந்து பாவப்பதிகள் கருமயத்துல பதிய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கர்மயம் தூய்மை பெற்றாலே தூய்மை பெறதுக்கு தான் வந்து மகான் கொடுத்த துரியாதீத தவம். இதே மாதிரி இது இடையில ஒரு சின்ன சேஞ்ச் சிக்கனா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி தான் தெரியணும், இருக்கணும், சிக்கனமா தான் இருக்கணும். சேவிங்ஸ் தான் சிக்கனம்னு சொல்லுவோம். ஆனா கருமையா இருக்கக்கூடாது, அன்பாகத்தான் இருக்கணும் எல்லார்ட்டையும். அதுக்காக அடிமையா இருக்கக்கூடாது. அதே மாதிரி திருத்தம் செய்யவில்லை என்றால் பின்னால் வருத்தம் கண்டிப்பா வரும். அதனால நம்ம இப்பவே வந்து எல்லா விஷயத்துக்குமே மனவளக்கலையில என்ன பயிற்சி மகான் கொடுத்துருக்காரோ அந்த பயிற்சிகள் நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்பதான் வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு திருத்தம் வரும், இந்த வினை தூய்மை வந்து குறையும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு மலை எடுத்துக்கோங்களேன், மலை வந்து ஓடுது, பள்ளமாகுது. அப்ப பள்ளம் ஃபர்ஸ்ட்ல, அப்ப அடுத்த நேரம் என்ன ஆகுது, அந்த பள்ளத்துல மழை பெய்யும் போது தண்ணி வந்து சீக்கிரமா ஓடிரும். அதே போல அது எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த முறையற்ற முறையில் செய்தால் செயல் விளைவித்தாதான் கண்டிப்பா வரும். அதுதான் அவனுடைய அர்த்தம். முதல்ல நம்ம மழை ஓடு பள்ளம் ஆக்கிருது. ஆனா அடுத்த நேரம் என்ன ஆகுது, அப்ப நல்ல செயல் செய்யும் போது நமக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு உதாரணம். அது போல இன்னொன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது மகான் என்ன சொல்லி வர்றாருன்னா, அந்த இன்பத்தின் அளவு முறை மீறும் போது அந்த இன்பமே துன்பமாக மாறுது அப்படிங்கிறாரு. இப்போ துன்பத்தை வந்து நமக்கு தெரியும். இன்பத்தை துன்பத்தா மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. மத்த 5 ஐந்தறிவு ஜீவன்கள் கண்டிப்பா கிடையவே கிடையாது. இருக்கிறது பூரா இன்பம் தான் இறையாற்றல் எல்லாரும் கொடுத்துருக்கு. ஆனா அந்த இன்பத்தையே வந்து அவன் துன்பத்தை மாற்றக்கூடிய தன்மைக்கு வந்து ஆராய்ச்சி படித்த மனிதனால முடியும். ஏன்னா அவனுடைய செயல்கள் எல்லாமே வந்து அந்த அளவு தான் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இன்பம் கொடுக்கும் செயல் இன்பம் கொடுக்கும் செயல் செயல் இல்லை, துன்பம் கொடுக்காத செயலும் இல்லை. இந்த இன்பமானது என்ன செய்யணும், அது எல்லா செயலும் கொடுக்கத்தான் செய்யுது. துன்பம் வந்து அதை விட அதிகமாவே கொடுக்கிறது. எந்த ஒன்றை யாருக்கும் யாரும் கொடுக்க முடியாது, எந்த ஒன்றை யாரிடமிருந்தும் பெறவும் முடியாதுங்கிறாரு மகரிஷி. ஆக அனைத்துமே எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா அதை இப்போ உதாரணமா அன்பை எடுத்துக்கோங்களேன், அந்த அன்பை கொடுக்க முடியுமா பெற முடியுமாங்கிறது எல்லாம் அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. அதனால வந்து நம்ம நல்ல செயல்களை செய்யும் போது நமக்கு துன்பம் போக்கும் செயல்களாக அது அமைந்து விட்டால் அது நல்ல செயல். துன்பம் கொடுக்கும் செயல் வந்து கெட்ட செயல். இதுதான் வந்து மகரிஷி சொல்லியிருக்காரு இரண்டொழுக்க பண்பாடுல. அதாவது நியூட்டன் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வருது பார்த்தீங்களா? அந்த வகையில நம்ம செயலில்லாத விளைவு இல்லையே இல்லை, விளைவில்லாத செயலும் இல்லை அப்படிங்கிறத மகான் கொடுத்தது. துன்பம் கொடுத்தா கண்டிப்பா துன்பம் நமக்கு வரத்தான் செய்யும். அதே போல துன்ப உணர்வு வந்து கணக்கிட்டு நம்மிடம் பதிவாகுது பார்த்துக்கோங்க. அது என்ன செய்யுது, இன்னைக்கு உடனே வருங்கிறது இல்லை, காலத்தால் துன்பமாகி கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளிப்படும் அப்படிங்கிறது தான் வந்து மகரிஷி நம்ம கொடுத்தக்கூடிய தன்மைகள், சொல்லக்கூடிய தன்மைகள். அதே போல இந்த புண்ணிய பதிவுன்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, அது வினைப்பதிவே இல்லைங்கிறாரு குரு. பாவப்பதிப்பு தான் வந்து அது இருப்பாக இருந்து காலத்தால் அது வெளியில வருது அப்படிங்கிறாரு நம்ம குரு. அப்போ இப்ப நமக்கு நட்சல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், பதிவுகள் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வினைகளை நம்ம வந்து செஞ்சோம்னு சொன்னால் அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு கண்டிப்பா நல்ல விளைவுகளை தான் கொடுக்கும். நாம மட்டும் இல்லாம நம்ம சந்ததிகளையும் வந்து நல்லபடியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதா வந்து இதில் உள்ள கணக்கு. அதே போல இன்னும் ஒன்னே ஒன்று நம்ம சொல்லி முடிக்க போறோம். இப்போ நிறைவுப்பதிக்கு வந்திருக்கோம். அந்த வகையில இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லி வரோம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரே ஒரு செகண்ட். இப்போ நம்ம வினை விதைத்தவன் அப்படிங்கிற ஒரு தலைப்போட நின்றுச்சு இல்லையா? பின்னாடி வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நமக்கு வந்து எதெல்லாம் வந்து நல்ல செயல்கள் நம்ம செய்யறோமோ அதனுடைய பலன்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் கண்டிப்பா. அரசன் நன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் கேள்விப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஆனா கெட்ட செயல்கள் செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா அதை என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்ம வந்து அதை அனுபவிச்சு ஆக வேண்டிய சூழல் இருக்கும். அதனால நல்லதையே விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும், இதுவரை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த ஒரு சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.
நன்றிங்க ஐயா. மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. வினை விதைத்தவனுக்கு நல்ல 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 கருத்துள்ள விஷயங்கள் மகர்ஷி ஐயாவோடதையும் எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு மென்மேலும் சிறந்தோங்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 5:30க்கு தவம், 6 மணிக்கு காயக்கல்பம் மற்றும் உடற்பயிற்சி அனைத்தும் ஆடியோ அண்ட் வீடியோவில் நடைபெறும். அனைவரும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் செய்யலாம். மீண்டும் மாலை 6 மணிக்கு மகரிஷி ஐயா அவர்களின் பாடல்கள், 6:25க்கு மாலையில் செய்யும் காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை. ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். வாழ்க வளமுடன். இப்பொழுது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்குமே ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடும் நிறைவோடும் நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை காலை அமர்விலை சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.